ஸோ நம்ம வந்து இந்த க்ஷீராப்தி மதனத்துல இருக்கோம் அந்த பாடத்துல. போன கிளாஸ் வந்து நம்ம இதோட நிறுத்தினோம். இது இந்த அத மதனாது. ம், ஒரு நிமிஷம், இங்க இருக்கு செகண்ட் பேராகிராஃப்ல. அத மதனாத் உன்மதிதோகம் ஆம், அபூவம் மா பூவம் மா இதி பீதிம் ஏத்யேவ ஆ, பிரவிவேஷ பாதாளம் மந்த பிருத்திவிதரஹ பத மந்தரோபி. இதோட நிறுத்தினோம். அதாவது இந்த மாதிரி இந்த மந்தநாத்து உன்மதி தோகம் என்ன வந்து ஒரு டேர்னிங் ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அதனால அகம் உன்மதிதா மா அபூவம், நான் அந்த மாதிரி ஆக விரும்பல அப்படிங்கிற பீதிம் ஏத்தியவ, ஒரு பயத்தை அடைந்தவள் போல இந்த ஆம், மந்த பிருத்திவிதரஹ மந்தரோபி பாதாளம் பிரவிவேஷ, இந்த மந்தரமலையும் என்ன பண்ணிடுறதுன்னா பாதாளத்துக்கு போயிடுறது அப்படிங்கறதோட நிறுத்தினோம் போன கிளாஸ்ல இல்லையா? மேல படிக்கிறா, படிங்க வாங்கி நீங்க தான். Oh, okay. ம். ततः अस्ताविषु मधुसूदनं द्विविशदः पीयूषलिप्सया मनसाद्य அனாசாத்திய प्रसादयितुं sorry அனாசாத்திய ஆசாத்திய அனாசாத்திய. निर्वेदम् अनासाद्य ம். प्रसादयितुं ऋभुक्षप्रभृतयोः लक्ष्यै ம். चक्षुष्क ம். पुष्पवत् शुष्कं प्रभो சஷ்கு पाल्या புஷ்பவத்து சக்ஷுஷ்கம். ஆ. पुष्पवत् चक्षुष्कं ம். प्रभो पाल्यास्म அஸ்மானு. पालयास्मान् ம். क्षितिभृत् பிருதம் अमेत ஏதம் உத்தர இது. क्षितिभृतम् इतम् उद्धर इति. சரி, ஓகே. சோ வந்து என்ன அப்படின்னா, ததஹ அஸ்தாவிஷு மதுசூதனம் திவிஷதः பீயூஷலிப்சயா நிர்வேதம் அநாசாத்திய பிரசாதயிதும் ரிபுக்ஷ பிரபுதயः லக்ஷ்ய ஏக சக்ஷுஷ்காः புஷ்பவத் சக்ஷுஷ்கம் பிரபோ பாலயா பாலய அஸ்மான் க்ஷிதிபிருதம் ஏதம் உத்தர இது. சரியா? ததஹ, சோ இந்த மாதிரி இந்த மந்திரமலை உள்ள போனப்புறம் இந்த திவிஷதா, திவிஷதஹன தேவர்கள்னு அர்த்தம். திவிஷத் திவிஷதௌ திவிஷதா, பிரதமா விபக்தி பகுவச்சனம், தகாராந்தம் அது. சரியா? திவிஷதஹன தேவாகா. ததஹ, பிறகு மதுசூதனம் அஸ்தாவிஷுகு. அஸ்தாவிஷுகு அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்தூல் கோணம், ஸ்தௌதி, அதனுடைய லுங்கு, பிரதம பிரதம புருஷ பகுவச்சனம். சோ திவிஷதः அஸ்தாவிஷுகு மதுசூதனம், அந்த மகாவிஷ்ணுவை அஸ்தாவிஷுகு ஸ்தோத்திரம் செய்தார்கள். திவிஷதः பீயூஷ லிப்சையா நிர்வேதம் அனாசாத்திய. ஆசாத்திய அப்படின்றது அடையறதுன்னு அர்த்தம். அனாசாத்தியனா அடையாமல்னா இல்லாமல்னு அர்த்தம். நிர்வேதம்னா துக்கம், கஷ்டம் இல்லாமல். பீயூஷ லிப்சையா, கஷ்டமே இல்லாமல். பீயூஷம் அப்படின்னா அமிர்தம். பீயூஷஸ்ய லிப்சா. பீயூஷ லிப்சானா இது ஆஷா, டிசையர். சரியா? விஷ். சோ பீயூஷ லிப்சையா, அமிர்தத்தினுடைய அடைதல் ஆனது, அடைதலினால், அடைய வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தினால், நிர்வேதம் அனாசாத்திய பீயூஷ லிப்சையா திவிஷதா ரிபுக்ஷ பிரபுதய லக்ஷ்ய ஏக சக்ஷுஷ்காக. சோ இந்த திவிஷதாக தேவர்கள் எப்படி இருக்கா அப்படின்னா, லக்ஷ்ய ஏக சக்ஷுஷ்காக, லட்சியத்துல ஒரே இதுவா, லட்சியத்துல ம் லட்சியத்திலே ஒரே கண்ணாக குறியாக இருக்கின்ற லக்ஷ்ய ஏக சக்ஷுஷ்காக திவிஷதா. அவளுக்கு அப்ஜெக்டிவா போறது. லக்ஷ்யே ஏக சக்ஷுஷ்காக ஏ தே. சரியா? லட்சியத்துல வைக்கப்பட்ட ஒரு ஒரு சைட்டோட, கண்ணோட, கண்ணுங்கிறதுமா அப்படியே அவ வந்து அந்த குறிக்கோளை அடையணும்னே அதிலே குறியா இருக்கான்னு சொல்றோம் இல்லையா? அதான் லக்ஷ்ய ஏக சக்ஷுஷ்காக திவிஷதா. என்ன பண்றா? புஷ்பவது சக்ஷுஷ்கம் மதுசூதனம் பிரசாதயிதும் அஸ்தாவிஷுகு. புரியுறதா? புஷ்பவத்து சக்ஷுஷம் சக்ஷுஷ்கம் அப்படின்னா புஷ்பவத்து, அந்த அரவிந்த லோச்சனா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நமக்கு பத்மலோச்சனஹா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. புஷ்பவத்து சக்ஷுஷ்கம், மலர்களை போல கண்களை உடைய. மதுசூதனனுக்கு அட்ஜெக்டிவா போறது மதுசூதனம். அந்த
விஷ்ணுவை பிரசாதயித்தும் அவளை வந்து இது பண்றதுக்கு, அது பேர் என்னது, திருப்திப்படுத்துறது ஆர் பிரைஸ் பண்றதுக்கோசரம் இந்த திவிஷதः லக்ஷ்ய ஏக சக்ஷுஷ்காः திவிஷதः பீயூஷலிப்சயா நிர்வேதம் அநாசாத்திய மதுசூதனம் அஸ்தாவிஷு. சரியா? இந்த திவிஷதஹாக்கு இன்னொரு அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ரிபுக்ஷ பிரபுதய திவிஷதா. ரிபுக்ஷா அப்படின்னா ஸ்வர்கன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இந்திரஹன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல நம்ம இந்திரன் எடுத்துக்கலாம். இந்திர பிரபுதய, அதாவது தேவாகா க்ஷியந்தி இல்லைன்னா வசந்தி எத்திர, அதுக்கு ரிபுக்ஷகான்னு பேரு ஸ்வர்க்கத்துக்கு. சொர்க்கத்துக்கு அந்த ரிபுக்ஷகாங்கிறதுக்கு இந்திரன் ஒரு அர்த்தமும் இருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம இந்திரன் எடுத்துக்கலாம். ரிபுக்ஷ பிரபுதயனா இந்திர பிரபுதயா, இந்திரன் முதலிய திவிஷதா லக்ஷைக சக்ஷுஷ்காः திவிஷதः பீயூஷலிப்சயா நிர்வேதம் அநாசாத்திய மதுசூதனம் பிரசாதயித்தும் புஷ்பவத் சக்ஷுஷம் சக்ஷுஷ்கம் மதுசூதனம் பிரசாதயித்தும் அஸ்தாவிஷு. சரியா இருக்கா? கிளியரா இருக்கா? கேளுங்க அகிலா. ஜி, அவ வந்து அந்த டிசையரோட அந்த அமிர்தம் இருக்கிற டிசையர் ஃபுல்ஃபில் ஆகாததுனால இவ இல்லாம போய் ஸ்தோத்திரம் பண்ணினா, அவ்வளவுதானே மீனிங்? ஆமா ஆமா. லிப்சையா நிர்வேதம் அனாசாத்தியன்னா, நிர்வேதம்னா துக்கம்னு அர்த்தம், கஷ்டம்னு அர்த்தம். ஆசாத்தியன்னா அடையிறது, அனாசாத்தியன்னா அடையாமல், இல்லாமல், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல். அப்படின்னா ஐயோ என்னடா மேல மேல பிராரப்யத்தே ந விக்னபயேன நீச்சைகி பிராரப்ய விக்ன நிகதாக விரமந்தி மத்தியாக மாதிரி இப்ப ஏதோ ஒரு இடையூறு வந்துட்டே இருக்கே அதனால விட்டுடலாமாங்கிற எண்ணம் அவளுக்கு இல்ல. ஏன் அப்படின்னா அவளுக்கு பீயூஷ லிப்சாங்கிறது. அந்த பீயூஷ லிப்சையா நிர்வேதத்தை அடையாமல், நிர்வேதம் இல்லாமல் இல்லாமல் இருந்து கொண்டு மதுசூதனம் பிரசாதயுத்தும் அஸ்தாவிஷு. சரியா? ஓகேவா? அதுக்கப்புறம் பிரபோ பாலய அஸ்மானு க்ஷிதிபிருதம் ஏதம் உத்தர இதி. சோ வந்து அஸ்மானு பாலய, எங்களை காப்பாத்துங்கோ. என்ன, எப்படி எங்களை காப்பாத்துறதுங்கிறது என்ன அப்படின்னா க்ஷிதிபிருத்து, க்ஷிதினா பூமி, பூமியை தாங்கின்னு இருக்கிறது மலை. இந்த பிருதம், பிருதௌ பிருதா பிருதம், இந்த பிருதம் மலையை பவான் உத்தர, நீங்க வந்து மேல, தும் உத்தர, நீங்க வந்து மேல தூக்கிண்டு எடுத்துண்டு வாங்கோ. ஓகே, தா தாரணே இல்லையா, தாரண போஷணையோ அதனுடைய லோட்டு உத்தர. சரியா? மத்தியம புருஷா ஏகவச்சனம் மேல. श्रुत्वा इति भक्तपराधीनः वैकुण्ठः कामठं वपुरास्थितः पृष्ठतः कृत्वा पृथ्वीधरम् उदधिः शिष्ये अद्युदधि शिष्ये हरिः. अद्युदधि शिष्ये हरिः. ஆமா. ஸ்ருத்வா இதி, இது ஸ்ருத்வா இவ்வாறாக கேட்டுவிட்ட அந்த வைகுண்டகா, வைகுண்டகா அப்படிங்கிறது உங்களுக்கு மகாவிஷ்ணு தான் இல்லையா? சோ வைகுண்டகா அந்த இதுல வரும் இல்லையா, ராமகதால ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே அதான், வைகுண்டகா லேபேவா அது ஒன்று வரும் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே. சோ பக்தபராதீனகா வைகுண்டகா, அவருக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா பக்த விஷய பராதீனகா, அதுல எப்பவுமே அவளுடைய இதை பூர்த்தி பண்ணி கொண்டிருக்கின்ற வைகுண்டகா மகாவிஷ்ணுவானவர் இவ்வாறாக ஸ்ருத்வா காமட்டம் வபுகு ஆஸ்திதா வைகுண்டகா. காமட்டம் அப்படின்னாலே, கமட்டகா அப்படின்னா கூர்மகன்னு அர்த்தம், டார்டாய்ஸ்னு அர்த்தம். சோ கமட்டஸ்ய பாவக காமட்டம், காமட வபுகு ஆஸ்திதா, அந்த கமட்டத்தினுடைய அந்த வபுகு சரீரத்தை ஆஸ்திதா எடுத்துக்கொண்டவராக பிருஷ்டதா கிருத்வா பிருத்திவீதரம் பிருஷ்டதா கிருத்வா, பிருத்திவீதரம்ங்கிறது மலை, மலையை அந்த முதுகுக்கு பின்னாடி வச்சுண்டு, அதாவது அது டார்டாய்ஸுக்கு மேல அந்த இது கூர்மாவதாரம் இல்லையா, சோ அந்த மலையானது மேல இருக்கு. பிருத்திவீதரம் பிருஷ்டதா கிருத்வா ஆதி உததி ஹரிஹி சிஷ்யே, அதாவது இந்த ஆதி வந்துட்டாலே நேத்தி கூட கிளாஸ்ல வந்தது, என்னது உபகண்டம் ஜிஷ்ணோஹோ அதிகண்டம் சோத்கண்டம்னு வந்தது. சோ அந்த அதிகண்டம் அதி வந்துட்டாலே கண்டே இத்தியர்த்தா, இந்த இடத்துல உததௌ இத்தியர்த்தா. சரியா? அதி உததி அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்யபாவி சமாசத்துல இருக்கு. அதி உததி அப்படிங்கிறது சப்தமி அர்த்தத்துல வரும். அதி உததி அதிகண்டம் அப்படின்னா கண்டேன்னு அர்த்தம். ஓகேவா?
சோ அதிஉததி அப்படின்னா உததௌ சமுத்திரே ஹரிஹி சிஷ்யே அப்படியே படுத்துக் கொண்டார். ஓகேவா? சோ இதி ஸ்ருத்வா இதி தேவானாம் வசனம் ஸ்ருத்வா பக்த பராதீனः வைகுண்டः காமடம் வபுः ஆஸ்திதः வைகுண்டः பிருத்திவீதரம் பிருஷ்டதः கிருத்வா அந்த மலையை தன் முதுகுக்கு மேல் வைத்துக்கொண்டு அத்யுததி ஹரிஹி சிஷ்யே அந்த ஹரியானவர் அப்படியே படுத்துக் கொண்டார். சிஷ்யேங்கிறது உங்களுக்கு ஷேத்தே இருக்கணும், அதனுடைய லிட்டு. சொல்லுங்க. ஜி பக்த பராதீனங்கிறது பக்தனால் இல்லைன்னா பக்தனுக்குன்னு வருமா? என்ன வரும்? பக்தே பராதீனः, பக்தனிடத்தில், பக்தேஷு பராதீனா. பக்தேஷு. ஓகே. நெக்ஸ்ட். लोकात्मा सः केशवः पर्वताग्रमपि हस्तेन आक्रम्य स्थित्वा च देवानां मध्ये हन्त. படிங்கோ. மமந்த ஸ்வயமபி ममन्त स्वयमपि पुरुषोत्तमः प्रतिदर्शयिषु इव प्राभवमात्मनः. சோ லோகாத்மா சஹ கேசவः. சோ லோகானாம் ஆத்மா, இந்த உலகத்துக்கே ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்ற சக கேசவः. லோகாத்மா சக கேசவः பர்வத அக்ரம் அபி அஸ்தேன ஆக்ரம்ய ஸ்தித்வாச்ச தேவானாம் மத்தியே. சரியா? பர்வத அக்ரம், பர்வதத்தினுடைய நுனிபாகத்தை தன்னுடைய அஸ்தேன ஆக்ரம்யனா ஹோல்டு பண்ணிக்கிறது, ஹெல்டு ஆஃப்டர் ஹோல்டிங் அர்த்தம். கையினால் பர்வதஸ்ய அக்ரம் அபி பர்வதத்தினுடைய அக்ரபாகத்தையும் பிடித்து கொண்டு தேவானாம் மத்தியேச்ச ஸ்தித்வா தேவர்களுக்கு நடுவில் இருந்து கொண்டு அந்த ஐயோ மமந்த ஸ்வயமபி புருஷோத்தமஹ ஸ்வயமபி மமந்த தானும் கடைஞ்சார். அந்த அந்த மலை அவர் மேல இருந்துட்டு இருக்கு. சோ ஒரு மலையை தாங்கிட்டு இருக்கார், மலையினுடைய அக்ரபாகத்தை பிடிச்சுட்டு இருக்கார். சோ அதனால அந்த மந்தர மலை சேர்னிங் ஸ்டிக்கா தானே யூஸ் பண்றா. அது சேர்ன் ஆகும்போது இவரும் ஸ்வயமபி மமந்த, இவரும் சேர்ன் ஆனார்னு அதை கடைஞ்ச மாதிரி. ஸ்வயமபி புருஷோத்தமஹ மமந்த. ஏன் அவர் கடைஞ்சார் அப்படின்னா ஆத்மனஹ பிராபவம் பிரதிதர்ஷயிஷு இவ. ஏன் அப்படின்னா ஆத்மனஹ பிராபவம், பிராபவம் அப்படிங்கிறது பிரபோகோ பாவம், அவர் தானே பிரபு, பிரபுத்துவம். அதை பிரதிதர்ஷ இஷுகு அப்படின்னா பிரதிதர்ஷயித்தும் இச்சுகு. தான் தான் பிரபு, தான் தான் லோகாத்மா, தான் தான் சர்வ பிராணிகளுக்கும் கர்த்தா ரக்ஷகா அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கோசரம் பண்ண மாதிரி இருந்தது. புரியுறதா? பிரதிதர்ஷ இஷுகு இவ ஆத்மனஹ பிராபவம் பிரதிதர்ஷ இஷுகு இவ புருஷோத்தமஹ ஸ்வயமபி மமந்த. தானே அப்படியே, ஏன்னா வெறும் ஒரு லீடர் அப்படின்னா, ஒரு கேப்டன் ஆஃப் தி ஷிப் அப்படின்னா வெறும் டைரக்ஷன் மாத்திரம் கொடுக்க கூடாது, இறங்கி ஆடணும் இல்லையா? சொல்றா இல்லையா? இறங்கி கிரிக்கெட்ல கஷ்டம் வரும்பொழுது தோனி அடிக்கிற மாதிரி அடிக்கணும். அந்த மாதிரி தன்னுடைய ஆத்மனக பிராபவம் பிரதிதர்ஷ இஷுகு புருஷோத்தம, அவருக்கு அப்ஜெக்டிவா போறது. மமந்த ஸ்வயம் அப்படி தானும் கடைஞ்சார். புரியுறதா? லோகாத்மா சக கேசவः லோகாத்மா பர்வதஸ்ய அக்ரமபி அஸ்தேன ஆக்ரம்ய தேவானாம் மத்தியே ச ஸ்தித்வா ஹந்த ஸ்வயமபி புருஷோத்தமஹ மமந்த. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆத்மனஹ பிராபவம் பிரதிதர்ஷ இஷுகு இவ புருஷோத்தமஹ ஸ்வயமபி மமந்த. புரியுறதா? நெக்ஸ்ட். பிரதிதர்ஷயிஷுங்கிறது தர்ஷித்தும் இச்சுஹு அதுவா? ஸ்பிளிட் அப் எப்படி அது? ஓகே. சரி, அது ஸ்பிளிட் அப் எப்படின்னு அந்த வேர்ட் பிரதிதர்ஷ இஷுங்கிறது உங்களுக்கு பிரதர்ஷயித்தும் இச்சுகு டு பிரசன்ட். ஓகே. அதனுடைய பிரபாவம் திருஷ்ய தாத்து அப்படி வருமா ஜி? அது சன்னு. ஆமா, சன்னந்தத்துல வரும். சரி, தேங்க்யூ. வருஷானாம் பரம் சஹஸ்ராத் தண்டக மண்டல பரிமண்டித தோர்தண்டः மார்த்தாண்டः சஹஸ்ர பிரதீபः பிரத்யும்ன அவலேப லோபி ரூபः கலித அனல்ப ஆகல்பः
ம் पुराणपुरुषकल्पः ம் कोऽपि कोऽपि உதஸ்தாது உதஸ்தாது उदस्ताद् अस्य ஆ उदस्ताद् अस्य समुदितस्यैव உதஸ்தாது யஸ்ய लोकभागधेयस्य சமுதிதஸ்ய இவ லோகபாகதேயஸ்ய தன்வந்திரி இதி धन्वन्त्रीरिति ம் विधुर्नामधेयम् விதுஹு நாமதேயம் விதுஹு. ஸோ வர்ஷாணாம் பரம் சஹசிராத் தண்ட கமண்டல பரிமண்டித தோர்தண்டः மார்த்தாண்ட சஹசிர பிரதீபः பிரத்யும்ன அவலேப லோபி ரூபः கலிதானல்ப கலித அனல்ப ஆகல்பः புராண புருஷ கல்பः கோபி உதஸ்தாத் யஸ்ய சமுதிதஸ்ய இவ லோகபாகதேயஸ்ய தன்வந்தரி இது விதுஹு நாமதேயம். ஸோ யாரோ ஒருத்தர் கோபி உதஸ்தாத்து, அதாவது உதஸ்தாத்து அப்படின்னாலே மேல் கிளம்பி வந்தார்னு அர்த்தம். உதஸ்தாத்து அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்தானுடைய லுங்குல இருக்கு. உத்துங்கிறது அவங்க உபசர்க்கம். ஸோ வெளிவந்த ஒருத்தர் சமுதிதஸ்ய இவ பாகதேயஸ்ய, இந்த லோகானாம் பாகதேயம் அப்படின்னா ஃபார்ச்சூன், குட் ஃபார்ச்சூன் ஆஃப் த வேர்ல்டு. தன்வந்தரின்னு ஒருத்தர், தன்வந்தரி இது நாமதேயம் விதுஹு. ஸோ அவருடைய பெயர் என்ன அப்படின்னா தன்வந்தரி. ஓகேவா? ஸோ இந்த கோபி, இந்த தன்வந்தரிக்கு தான் எல்லா அட்ஜெக்டிவும். பரம் வர்ஷாணாம் சஹசிராத்து, பிறகு 1000 வருஷம், அதாவது ஏற்கனவே ஒரு 1000 வருஷம் கடைஞ்சி அந்த எல்லாம் வந்தது, ஆலகாலம் வந்தது, அப்புறம் மந்திரமலை கீழே போயிடுத்து, அதுக்கப்புறம் நவ் தே ஸ்டார்டட் அகைன் கடைஞ்சி ஃபைன் டேர்ன் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டான். பரம் வர்ஷாணாம் சஹசிராத்து தண்ட கமண்டல பரிமண்டித தோர்தண்டா, எல்லாம் அந்த பிரதமா விபக்தி அத்தனையும் அவருக்கு அந்த கோபி, அவருக்கு கோபி தன்வந்தரி, அவருக்கு வந்து அட்ஜெக்டிவா போறது எது? தண்ட கமண்டல பரிமண்டித தோர்தண்டா மார்த்தாண்ட சஹசிர பிரதீபா பிரத்யும்ன அவலேப லோபி ரூபः கலிதானல்ப ஆகல்பः புராண புருஷ கல்பः கோபி. ஓகேவா? சோ தண்ட கமண்டலம் பரிமண்டித தோர்தண்டா, தோர்தண்டகனா பாகு ரூப தண்டகன்னு அர்த்தம். தோஹோ அப்படின்னாலே பாகுன்னு அர்த்தம். சரியா? இட்ஸ் சகாராந்த சப்தம். தோஹோ தோஷௌ தோஷகான்னு வரும் சப்தம், பாத்துக்கோங்க அஷ்டாத்தியாயில, அஷ்டாத்தியாயில. சோ தோஹோ அப்படின்னாலே உங்களுக்கு பாகுன்னு அர்த்தம். சோ தோர்தண்டகா அப்படின்னா பாகு, தோஹோ தண்டக இவ. சோ பாகு ரூப தண்டக, கையே ஒரு தண்டம் மாதிரி இருக்கு அந்த தோர்தண்டகா. சோ வந்து நீங்க என்ன சொல்வேள் அப்படின்னா, ஒண்ணுத்துல ஒரு கையில தண்டம், இன்னொரு கையில கமண்டலம், ரெண்டுத்தையும், அதனால பரிமண்டித தோர்தண்டகா எஸ்ய சகா, அதனால் அலங்கரிக்கப்பட்ட தோள்பட்ட பாகு யாருடையதோ அவர்துன்னு கொண்டு போய் அந்த தன்வந்திரிக்கு சேர்த்து விட்டுறணும். புரியுறதா? தண்டஷ்ட கமண்டலஷ்ட தண்ட கமண்டலோ தண்ட கமண்டலாபியாம் பரிமண்டிதா தோர்தண்டா எஸ்ய சகா. புரியுறதா? அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மார்த்தாண்ட சஹசிர பிரதீபக, மார்த்தாண்டகனா சூரியன். சோ மார்த்தாண்டானாம் சஹசிராணாம் பிரதீப இவ பிரதீபக எஸ்ய சகா. சோ சூரியனுடைய 1000 சூரியனுடைய பிரகாசம் போல் பிரகாசத்தோட இருக்கின்றவர் யாரோ அவர். அங்க கொண்டு போய் அந்த தன்வந்திரிக்கு சேர்த்து விட்டணும். பிரத்யும்ன அவலேப லோபி ரூபக, பிரத்யும்னஹ அப்படின்னா மன்மதா. சோ அந்த மன்மதஸ்ய பிரத்யும்னஸ்ய அவலேபக, அவலேபகனா அவலேபகனா உங்களுக்கு கர்வா, திமிரு, பிரைடு. சரியா? சோ அந்த பிரத்யும்னஸ்ய அவலேபக, பிரத்யும்ன அவலேபக, அந்த மன்மத்தனுடைய அந்த கர்வமே லோபமாயிடுது. லோபம்னா காணாம போயிடுது இல்லையா? சோ அந்த அந்த மாதிரி ரூபம் யாருக்கோ அவர். புரியுறதா? சோ பிரத்யும்னஸ்ய அவலேபக, பிரத்யும்ன அவலேபக, பிரத்யும்ன அவலேபக லுப்யதே, லுப்யதே இது லோபி. சரியா? அது வச்சுக்கோங்க. பிரத்யும்ன அவலேப லோபி இவ ரூபக எஸ்ய சகா, அந்த பிரத்யும்னுடைய கர்வம் காணாம போற அளவுக்கு ரூபம் யாருடையதோ அவர். சரியா? சரியா இருக்கா? சொல்லுங்க. இந்த பிரத்யும்னா அனிருத்தா, அதுல வர பிரத்யும்னா இது இல்ல, அவன் தானா? மன்மதகான்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா ரூபத்துக்கு கம்பேர் பண்ணும்போது அவன் தான். அதான். சோ பிரத்யும்ன அவலேப லோபி ரூபக, அதுவும் அவருக்கு அட்ஜெக்டிவா போறது. கலித அனல்ப ஆகல்பக, ஆகல்பக அப்படின்னா ஆபரணங்கள்னு அர்த்தம். சரியா? சோ கலிதம் அப்படின்னா போட்டுக்கொண்டு இருக்கின்றன்னு அர்த்தம். அல்பம் அப்படின்னா கொஞ்சோண்டு, அனல்பம்னா ஜாஸ்தி. சரியா? சோ வந்து என்னன்னா கலித அனல்ப
ஆகல்பக. ஆகல்பகன ஆபரணம்னு சொல்லிட்டேன். ந அல்பக அனல்பக, அது முதல்ல போட்டு வச்சுருங்கோ. ஸோ அனல்பக, ந அல்பக அனல்பக, அனல்பக ஆகல்பக, அனல்ப ஆகல்பக, அனல்பாக ஆகல்பாக, அனல்ப ஆகல்பாக, கலிதாக அனல்ப ஆகல்பாக ஏன சக. புரியுறதா? போட்டுக்கொள்ளப்பட்ட கொஞ்சூண்டு இல்லாத நிறைய ஆபரணங்கள் யாராலோ அவர். ஓகேவா? அதான் சரியா இருக்கா மாலினி? சரியா Yes, இருக்கா? yes, ma'am. புராண புருஷ கல்பக. அதாவது கல்பகனா அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. கல்பாந்தரம், யுகாந்தரம், கல்பக விருட்சம். ஸோ இங்க வந்து கல்பக அப்படின்னா புராண புருஷனான அந்த விஷ்ணுவுக்கு, விஷ்ணுவனுடைய இன்னொரு ரூபம் போலன்னு வச்சுக்கோங்க. கல்பகனா ஒரு ஆப்ஷனல் மாதிரி. இது an ஆப்ஷனல் விஷ்ணு. புராண புருஷ புருஷஸ்ய கல்பகன்னு போட்டுக்கோங்க. புராண புருஷ கல்பக. ஓகேவா? கோபி யாரோ ஒருவர், உதஸ்தாது வெளிவந்தார், அதுதான் அங்க வர்பு. ஓகேவா? எஸ்ய சமுதிதஸ்ய இவ லோகபாக தேயஸ்ய நாமதேயம் தன்வந்திரி இதி விதுஹு. யாருனுடைய வெளிவந்த அந்த தருணத்திலேயே, சமுதிதஸ்ய இவ, சமுதிதஸ்ய இவ, அவர் வெள்ள வந்த தருணத்திலேயே, அவர் வந்து என்ன அப்படின்னா லோகபாகதேயஸ்ய, லோகானாம் பாகதேய சக லோகபாகதேய, தஸ்ய லோகபாகதேயஸ்ய நாமதேயம் தன்வந்திரி இது விதுஹு. அவர் வெளிவந்த உடனேயே எல்லாருமே தெரிஞ்சுனுட்டான். விதுஹு அப்படிங்கிறது உங்களுக்கு வேத விததுஹு விதுஹு லட்லகாரத்துல இருக்கு. சரியா? பாக்குறதுக்கு லிட்டு மாதிரி இருக்கு இல்ல? சோ விதுஹு நாமதேயம் விதுஹு. ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லாரும் தெரிஞ்சுணும். ஜி, அதுக்கப்புறம் அந்த அந்த உதஸ்தாத்துங்கிறது மேலன்னு புரிஞ்சுது. ஆஹ் அது எப்படி வருது? ஸ்தா தாத்து உத்து அப்படி வருதா? ஆமா, லுங்கு லகாரத்துல இருக்கு. அஸ்தாத்துன்னு ரூபம், உத்துங்கிறது அஸ்தாத். அங்க உபசர்க்கம். ஓகே. சரியா? ஸ்தா தாத்து இல்லையா, திஷ்டதி, அதனுடைய லுங்கு அஸ்தாத். உத்துங்கிறது அங்க உபசர்க்கம். உதஸ்தாத் மேல் வந்தார்னு அர்த்தம். வெறும் அஸ்தாத்துனா அதிஷ்டத்துன்னு அர்த்தம் இல்லையா? உதஸ்தாத்துனா உத்துங்கிறது மேல் கிளம்பி வருது தானே. மேல படிங்க. अप्सु च अप्सु च क्षीरात्मसु निर्मथनात् यः रसस्तस्मात् उत्पतिताः च या अभवन् वरा विलासिनि अस्था ஆஹாஹா, விலாசின்யः தாஹா. विलासिन्यः ताः भवन्ति अभिधीयमना अप्सरसः इति. அபிதீயமனாவா, அபிதீயமானாவா, அபிதீயமானா அப்சரசா இது. சரி. சோ இப்ப வந்து தன்வந்தரி வந்தாச்சு. க்ஷீராத்மசு அப்சு, அப்படியே க்ஷீர ரூபமாக, க்ஷீரமயமாக இருக்கின்ற அந்த ஜலத்துலன்னு அர்த்தம். ஜலங்களில் அப்படியே அந்த பார்க்கடல்னா க்ஷீரோதகம் இல்லையா? சோ அந்த அந்த க்ஷீராத்மசு அப்சு, அப்படியே அப்படியே க்ஷீரமயமாக இருக்கின்ற அந்த ஜலத்திலிருந்து நிர்மதனாத்து யஹ ரசஹ, யஹ நிர்மதனாத்து யஹ ரசஹ, ஆம், ரசஹ தஸ்மாத் உற்பத்திதாச்ச யா அபவன்னு யா வராஹ விலாசின்யஹ, சாரி, யா யாஹ வராஹ விலாசின்யஹ அபவன் உற்பத்திதாः च அபவன் தாः அப்சரசः இதி அபிதீயமானாः பவந்தி தஸ்மாத் ரசஹ. சரியா? சோ வந்து என்ன அப்படின்னா யாஹா வராஹா, எந்த வராஹானா சிரேஷ்டாகான்னு அர்த்தம், விலாசின்யஹானா ஸ்திரீகள்னு அர்த்தம், விலாசினி. ஓகேவா? அவளுக்கு வந்து அதாவது அந்த கடைஞ்ச உடனே அப்சர ஸ்திரீகள்லாம் இதுல இருந்து தான் வந்திருக்கா. இந்த க்ஷீரோத மதனத்திலிருந்து தான் வந்து அப்சர ஸ்திரீகளுடைய உற்பத்தி எல்லாம். சரியா? சோ அவ அதனாலதான் அவ டாம்சல்ஸ், தே ஆர் வெரி, ரொம்ப பியூட்டி, பியூட்டி பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ், பியூட்டிஃபுல் லேடிஸ். சோ அவெல்லாம் வந்து எது அப்படின்னா இந்த ரசக நிர்மதனாத்து யோ ரசகா, கடையிறதுனால என்ன ஒரு ரசம் இருக்கோ தஸ்மாத்து ரசாத்துன்னு எடுத்துக்கோங்க. அதிலிருந்து யாஹா வராஹா விலாசின்யஹ உற்பத்திதாகா, எந்த வராகான சிரேஷ்டமான விலாசின்யஹ ஸ்திரீகள் உற்பத்திதாகா மேல் கிளம்பி வந்தார்களோ, பதிதாகனா விழருது,
உற்பத்திதாகனா மேல் கிளம்பி வருது, உற்பத்தனம்னு இருக்கணும். சோ உற்பத்திதாக யாஹா தாஹா அந்த ஸ்திரீகள் அப்சரசக ஆஹ், அபிதீயமானா பவந்தி. அவளுக்கு வந்து என்ன அப்படின்னா அப்சரசுங்கிற அபிதீயமானானா அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பேரானது வந்தது, அப்சர ஸ்திரீகள்னு வந்தது. புரியுறதா? அஹ்? Yes, ma'am. படிக்கலாம். So, அப்சரசக அபிதீயமானா பவந்தி உற்பத்திதாக. சத்ருல சொல்லிக்கணும்னு நினைக்கிறாங்க. பவந்தி அபிதீயமானம் இல்லையா? அபிதீயமானாக அப்சரசக இது சரியா இருக்கா? மேல Yes. असङ्ख्येयाभिः साकं परिचारिकाभिः षष्टिकोटयः उद्भूवुः अप्सरसः सर्वाः सुवर्चसः. சுவர்ச்சசகா அப்படின்னா அப்படியே ஸ்பிளெண்டர், அந்த மாதிரி ஒரு பிரகாசத்தோட சர்வாகா. அவ அந்த அப்சர ஸ்திரீகள் எப்படி வரா அப்படின்னா அசங்கேயாபிகி ஷஷ்டி கோட்டய பரிச்சாரிகாபிகி சாக்கம், எண்ணிக்கையில் அடங்காத. ஓகே, ஷஷ்டிஹி கோட்டய 60, 60 ஷஷ்டினா 60, கோட்டினா கோடி, 60,000 கோடி பரிச்சாரிகாபிகி சாக்கம், அந்த பணிப்பெண்களோடு சேர்ந்து அந்த சர்வாகா சுவர்ச்சசகா எல்லாரும் அப்படியே அப்படியே பிரகாசத்தோட இருந்துட்டு இருக்கா. அப்படிப்பட்ட அவர்கள் சர்வாகா சுவர்ச்சசகா அப்சரசகா உத்பபூவுஹு அங்கேந்து மேல் கிளம்பியார்கள், வந்தார்கள். சரியா? சரியா இருக்கா? சோ அசங்கியாபிஹி ஷஷ்டிஹி கோட்டயः பரிச்சாரிகாபிஹி சாகம் சர்வாஹா சுவர்ச்சசः அப்சரசः உத்பபூவுஹு. சோ இந்த சர்வாஹா சுவர்ச்சசகா ரெண்டுமே அப்சரசகாக்கு அட்ஜெக்டிவா போறது. உத்பபூவுங்கிறது உத்துங்கிறது உபசர்க்கம், பூ தாத்து, பபூவ பபூவத்துஹு பபூவுஹு. பபூவுஹுனா இருந்தார்கள், உதபபூவுஹுனா மேல் வந்தார்கள். சரியா? உண்டானார்கள்னு அர்த்தம். உதபூத் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் न ताः प्रत्यगृह्णन् देवदानवाः इति पर्यगण्यन्तः. Sorry. கரெக்ட், படிங்கோ. पर्यगण्यन्त गणिकायमानतया रमण्यः साधारण्यः. ரமணினாலே ஸ்திரீகள்னு அர்த்தம். புரியுறதா? சோ தாஹா தேவதானவாக தாஹா ந பிரத்யகிருண்ணன்னு, தேவர்களும் தானவர்களும், தேவாச்ச தானவாகாச்ச தேவதானவாக. சோ அந்த தேவர்களும் தானவர்களும் அவர்களை சாதேதாக தாம் தேதாக ஆப்ஜெக்ட்ல இருக்கு, அவர்களை அந்த அப்சரசுகளை ந பிரதி அக்ரின்னு அவ யாரும் எடுத்துக்கல அந்த அப்சர ஸ்திரீகளை. ஏன்னா அவளுக்கு வந்து அதை விட பெட்டரான அமிர்தத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு விட்டுட்டா ரெண்டு பேரும். அதனால காரணாது கணிகாயமானதையா சாதாரண்யா ரமண்யா பரியகண்யந்தே. So they have been added to the list of கணிகா. கணிகானா அந்த கோர்டசன்ஸ், வேஷ்யான்னு சொல்லுவோமோ, வேஷ்யா ஸ்திரீகள். கல்யாணம் பண்ணிக்காததுனால அவளுக்கு வந்து ஸ்திரீ சுவாதந்திரியம் வருதுங்கிறாலும் அந்த காலத்திலே அப்படிதான். சோ கணிகாயமானதையா, கணிகாயமானம் மானா அப்படின்னாலே கணிகா ரூபம், அந்த பாவம், கணிகாய அந்த பாவத்தை எடுத்துட்டதுனால சாதாரண்யா ரமண்யா பரியகண்யந்தே. சோ அவ வந்து they have been counted or taken into account as normal ladies. அவ வந்து தேவர்களுடைய ஒய்ஃபாவும் இல்ல, அசுரர்களுடைய ஒய்ஃபாவும் இல்ல, யாருமே எடுத்துக்க ரெடியா இல்ல. அதனாலதான் they have been used as மெட்டீரியல்ஸ். இந்திரனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா உடனே யார அனுப்புவா? இவாளதான் அனுப்புவா. புரியுறதா? சோ அவ வந்து தே பிலாங் டு த, அவளா வந்து ஒரு இது மாதிரி, அது என்ன சொல்றது, இல்ல யுத்த காலத்துல யூஸ் பண்ற ஒரு மிசைல் மாதிரி அவ. புரியுறதா? ஆமா, அவ வந்து ஒரு 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 ரிஷி வந்து பெருமையா தபஸ் பண்ணாலோ அதெல்லாம் கலைக்கிறதுக்கு தானே அவ போறா. அப்சர ஸ்திரீகள் எல்லாருமே அதுக்கு தானே அனுப்புறா இல்லையா? எக்ஸ்ப்ளாய்டேஷன் இல்லையா? அப்படிதான் இருந்திருக்கு. அது என்ன சாதாரண, என்ன அர்த்தம் சாதாரண்யஹான்னா? சாதாரணமான யாராலையும் இது அசாதாரணம் கிடையாதவா. they are not extraordinary, common to all இல்லையா? சாதாரண்யா ரமண்யா பரிகண்யந்த. they have been counted into the normal list of ladies. There is no extraordinary thing in them in spite of them being ரமணிங்கிறது ரமண்யா. சாமா சாதாரண்யா ரமண்யா. ரமண்யா
இப்ப பிரதமா பகுவச்சனம்மா ரமண்யகாங்கிறது. அப்ப ஆமா சாதாரணி சாதாரண்யகான்னு வருமா? ஆமா 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 அப்படிதான் வரணும். சாதாரணி சாதாரண்யா தான் வரணும். ஏன்னா இட் கோஸ் ஃபார் ரமண்யா இல்லையா? அப்புறம் ஆப்ஜெக்ட். மேல ततः कन्या वरुणस्य महाभाग वारुणि सुरा परिग्रह मार्गणम् आतन्वति उत्पात உத்பபாத. उत्पपात சோ இப்ப அடுத்தது என்ன? उत्पपात ஸோ லிஸ்ட்ல வந்து இவர் தன்வந்தரி வந்தாச்சு, அப்சர ஸ்திரீகள் ஷஷ்டி கோட்டியோட வெளில வந்தாச்சு. அடுத்தது வந்து இந்த வாருணிங்கிறவ வரா. சரியா? வாருணி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அந்த இன்டாக்சிகேட்டட் ட்ரிங்க் சொல்றானோ, லிக்கருங்கிறானோ இன்னைக்கு. அதுக்கு தான் வாருணி. வாருணி மத விஹ்வலா. ததோ கன்யா வருணஸ்ய மகாபாகா. ததா பிறகு வருணஸ்ய கன்யா, வருணனுடைய பொண்ணு அவோ, மகாபாகா புண்ணியம் பண்ணவோ, சரி ரொம்ப ஃபார்ச்சுனேட் ஒன். வாருணி அவ பேரு. அவ வாருணி சுரா. சுரானாலே டைப் ஆஃப் அன் இன்டாக்சிகேட்டட் ட்ரிங்க்குக்கு சுரான்னு பேரு. இவ பேரு வாருணி. வாருணி சுரா பரிகிரக மார்கணம் ஆதன்வதி உத்பபாத. சரியா? பரிகிரகம் தன்னை யார் வந்து ஒத்துப்பாளோ, ஷீ இஸ் இன் சர்ச் ஆஃப் அன் அக்செப்டன்ஸ். மார்கணம்னா மார்கயதி அப்படின்னா அன்வேஷயத்தின்னு அர்த்தம். பரிகிரகசிய மார்கணம், தன்னை யார் வந்து ஒத்துப்பாளோ, தன்னை யார் அக்செப்ட் பண்ணிக்க போறாளோ அப்படின்னு தேடிட்டு இருக்காளாவோ. சோ பரிகிரக மார்கணம் ஆதன்வதி. ஆதன்வதினா தேடிட்டு இருக்கா. புரியுறதா? ஸ்ப்ரெட் பண்றா. தனு விஸ்தாரே ஆதன்வதி. ஆங்கிறது உபசர்க்கம். ஆதன்வதி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இது அது பேர் என்னது, தவுது பிரத்தியத்துல இருக்கு, அவளுக்கு போறது. ஆதன்வதி சா யாரு? அந்த இவோ அந்த சுரா, வாருணி சுரா பரிகிரக மார்கணம் ஆதன்வதி உத்பபாத. தன்னை யார் ஒத்துப்பாளோ, தன்னை யார், ஷி வாஸ் இன் சர்ச் ஆஃப் அன் அக்செப்டன்ஸ். மார்கணம்ங்கிறது சர்ச், பரிகிரகம்ங்கிறது அக்செப்டன்ஸ். பரிகிரகணே பரிகிரகணஸ்ய கிரகஸ்ய மார்கணம் ஆதன்வந்தி, அதை ஸ்ப்ரெட் பண்ணிண்டு அப்படின்னா அதை தேடி அதுக்கோசரம் முன் வந்துண்டு உத்பபாத்த வெளிக்கிழமை. சரியா? ஷி கேம் ஜி அவுட் ஆஃப். சொல்லுங்க. அங்க வந்து ஆதன்வதி இதானே இருக்குல்ல, ஆமா, ஆதன்வதி சத்ருல இருக்காது, ஆத்தன் தேடிண்டு உத்பபாத. ஆத்தன்வதி உத்பபாத்தன்னு சொல்றேளா? சா நான் ஊட்டி இல்லையே, எனக்கு நகா இல்ல அங்க. பவதி மாதிரி எடுத்துனுட்டேன். ஆ பவந்தி தானே சத்ரு வரும் இல்லையா? பவன் ஆதன்வதி பவந்தௌ பவந்தः, பவந்தி பவந்த்யௌ பவந்தி. சத்ரு பவந்தி இல்லையா? சோ ஆதன்வதி அப்படிங்கிறது உங்களுக்கு தவத்தூல தானே வரும். தனு இல்லையா? பட் இது வந்து தவத்து வந்து கிரியா முடிஞ்சது தானே, அப்ஜெக்டிவா வருதா? ஆதன்வதி ஆதன்வதி வாருணின்னு நீங்க எடுத்துக்கணும். ஆ ஓகே ஓகே. உத்பபாத. ஓகேவா? கண்டினியூஸா எடுத்துக்காதீங்க, சத்ருவா எடுத்துக்காதீங்க, எடுத்துக்க முடியவும் முடியாது இல்லையா? அது பிரதமா விபக்தி ஏகவச்சனம். பவன் ஆதன்வதி. பதந்தி வரணும் இங்க. அப்ப ஆதன்வந்தின்னா அது எடுத்துக்கலாம். அப்ப இது தனு. இன்னைக்கு தனு விஸ்தாரே தனோதி இருக்கணும். தனோதி தனுதக தன்வந்தி அதனுடைய உபசர்க்கம் தவத்தூல வரும். உத்பபாதங்கிறது உத்து உபசர்க்கம், 10 தாத்து லிட்டு. சரியா? ததா கன்யா வருணஸ்ய மகாபாகா வாருணி. அவ பேர் வாருணி சுரா. வாருணிங்கிற ஒரு சுறா, ஒரு ஒரு இன்டாக்சிகேட்டட் ட்ரிங்க். அது வந்து என்ன பண்றதுன்னா, தன்னை யாரு ஒத்துப்பாளோ அப்படின்னு. பாவம் அந்த காலத்துல, இப்பெல்லாம் வந்து தேடவே வேண்டாம். பரிகிரக மார்கணம் ஆதன்வதி. மேல पिष्टादि विकृतेरेव निषिद्धत्वात् सुरायाः निषेधशास्त्रस्य मनुष्यविषयत्वात् च अदितेः सुताः ताम् अनुमत्या हरेः हरेः असुरेषु च हरेः असुरेषु च ग्राह्येत्रिषु पर्यग्रहीषु காமம் ஹர்ஷுலா அத்தஹ சுரா வியபதிஷ்யந்தே. சோ வந்து பிஷ்டாதி விக்ருதேரேவ. பிஷ்டம்னா பேஸ்ட், அதாவது நசுக்கி பிழிஞ்சி பண்றது. அதனா விக்ருதம் அப்படின்னாலே, விக்ருதிகி அப்படின்னாலே சேஞ்சுன்னு அர்த்தம். பிழிஞ்சி பண்றதுனால சுறாங்கிறது ப்ராபப்ளி இட்ஸ் டைப் ஆஃப் ஹர்பா இருக்கலாம். அதை உடஞ்சி கழச்சி அப்படி கொண்டு வர ஒரு ட்ரிங்கா இருக்கலாம். ஸோ பிஷ்டாதி விக்ருதேரேவ, அதை வந்து
பிசிஞ்சி நசுக்கி பண்றதுனாலேயே சுராயாகா நிஷித்தத்வாது அவ வந்து ஒய் ஷி இஸ் பீன் அவாய்டட் நிஷேதத்திலேயே அவ விழுந்தா அப்படின்னா அதை போட்டு ஒரு நசுக்கி கிசுக்கி பண்றதுனால சுராயாகா நிஷித்தத்வாது சுறாவானவள் நிஷேதத்துக்கு உட்பட்டவளாக ஆகிட்டா நிஷித்தத்வாது நிஷேத சாஸ்திரஸ்ய சோ இப்போ ஒரு நிஷேதம் அப்படின்னா அதை யார் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம தான் பண்ணக்கூடாது நமக்கு தான் வந்து இந்த வந்து நித்திய கர்மா நைமித்திக கர்மா நிஷேத கர்மாலாம் நமக்கு தான் தேவர்களுக்கு எதுவும் கிடையாது நிஷேத சாஸ்திரஸ்ய மனுஷ்ய விஷயத்துவாது அந்த நிஷேத சாஸ்திரம்ங்கிறது இஸ் அக்செப்டபிள் ஆர் எலிஜிபிள் ஒன்லி இன் தி மனுஷ்யலோகம் மனுஷ்ய விஷயத்துவாது மனுஷ்யானாம் விஷய தஸ்மாது மனுஷ்ய விஷயத்துவாது கஸ்ய நிஷேத சாஸ்திரஸ்ய அதாவது சுராங்கிறது நிஷித்தம் கஸ்மாத் நிஷித்தம் அப்படின்னா பிஷ்டாதி விக்ரிதேரேவ நிஷித்தத்வாது சுராயாக ஷி இஸ் பீன் ஒமிட்டட் ஜஸ்ட் பிகாஸ் ஷி இஸ் பீன் பிராட் பை ஒரு ஒரு பேஷனம் பண்ணதுனால ஒரு பிட்டம் பண்ணதுனால அவளை நிஷித்தம் பண்ணிட்டான் அந்த நிஷித்தத்தை யார் எடுத்துக்க கூடாது அப்படின்னா மனுஷியாதான் மனுஷாளுக்கு தான் நிஷேதம் இது பண்ணலாம் அது பண்ணக்கூடாதுங்கிற ரூலு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நிஷேத சாஸ்திரஸ்ய மனுஷ்ய விஷயத்துவாத்து அந்த நிஷேத சாஸ்திரமானது மனுஷாளுக்கு விஷயமாக்க ஆகிறதுனாலையும் அதிதேகே சுதாகா தாம் ஹரேஹே அனுமத்தியா சோ அதிதிங்கிறதோ தேவர்களுடைய அம்மா சோ அதிதேகே சுதாகா ஆதித்யாகா தேவர்கள் அந்த அதிதியினுடைய சுதர்கள் என்ன பண்றா அப்படின்னா தாம்ங்கிறது இந்த சுராமுக்கு போறது அந்த சுரையை ஹரேஹே அனுமத்தியா விஷ்ணுவினுடைய ஒரு அனுமதியினால அசுரேஷு கிராகயித்ருஷு அதாவது சத்சு அவ வந்து சதிசப்தமியில இருக்கு இவா வந்து they have taken the permission from Lord Vishnu to consume the accept the sura யாரு இந்த அதிதேகே சுதாகா தாம் சுராம் ஹரேஹே ஹனுமத்தியா பர்யக்ரஹீஷுஹு அவ வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டா பரிகிரஹுங்கிறது தாத்து அங்க லுங்குல இருக்கு புரியுறதா சோ தேவாகா அதிதேகே சுதாகா தாம் சுராம் பர்யக்ரஹீஷுஹு அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும் புரியுறதா சோ அந்த சுதா அந்த ஹரே அதிதேகே சுதாகா தாம் சுராம் ஹரேஹே அனுமத்தியா பர்யக்ரஹீஷுஹு எப்ப எடுத்துண்டா அப்படின்னா அசுரேஷு கிராகயித்ருஷு தேவர் ரெடி டு கிராப் இட் சரியா அந்த அசுராள் வந்து ரெடி டு டேக் த சுரா அந்த தருணத்துல ஹரியனுடைய பர்மிஷனை வாங்கிட்டு ஈவா வந்து இந்த சுரையை அக்செப்ட் பண்ணிட்டா புரியுறதா காமம் ஹர்ஷுலாகா நல்ல ஒரு அவளுடைய ஹர்ஷுலாகா அப்படின்னா சந்துஷ்டாகான்னு சொல்ல முடியாது ஹர்ஷுலாகா அப்படின்னா இந்த லஸ்ட்ல ஈடுபடுறவான்னு அர்த்தம் காமம் ஹர்ஷுலாகா நல்ல ஆசையோட சந்தோஷமா இருந்தா யாரு அந்த தேவாகா அதக சுராகா வியபதிஷ்யந்தே அதனால அவளுக்கு சுரான்னு ஒரு பேரும் இருக்கு புரியுறதா சுரா என்று அழைக்கப்பட்டார்கள் யாரு தேவாகா ஓகேவா இந்த வாரம் எப்படி சுராஹா சுராங்கிறது அசுராளுக்கு இன்னொரு பேரு சுராஹாங்கிறாங்க சுராஹா அவளுக்கு சுறா கிடைக்கல அப்படின்னாலும் அதெல்லாம் சுராஹா சுரா நாஸ்தி ஏஷாம் தே அசுராஹா ஏஷாம் சுரா அஸ்தி சா சுராஹா அப்புறம் இன்னொரு क्वेश्चन வியபதிஷ்யந்தே சுரா என்று அழைக்கப்பட்டார்கள் யாரு அந்த தேவாகா புரியுதா அந்த கிராகயித்ருங்கிறது என்னது கிராகயித்ருஷுங்கிறது அசுரேஷுக்கு போறது அசுரேஷு இதா இதாரௌ இதாரஹ பித்ருஷு மாதிரி சுரேஷு கிராகயித்ருஷு சத்சு அவ எப்படா கிடைக்கும் டபால் லபட்டிக்கலான்னு பார்த்திருக்கா அந்த தருணத்துல இந்த அதிதேகே சுதாகா தாம் சுராம் ஹரேஹே அனுமத்தியா பர்யக்ரஹீஷு காமம் ஹர்ஷுலாகா ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டாவா அத அஸ்மாத் காரணாத்து சுராஹா வியபதிஷ்யந்தே அவளுக்கு சுரான்னு பேர் வந்த காரணமே இது சுரா இது நாம்னா வியபதி திஷ்யதாது வி ஹர்ஷாஹாக்கும் ஹர்ஷுலாக்கும் என்ன 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 தேர்றது காமின்னு அர்த்தம் ஹர்ஷுலகனா ஒரு பதம் இருக்கா ஆமா ஹர்ஷுலகனே பதம் இருக்கு பாருங்க சப்தகல்பத்ருமத்துல போய் பாருங்க காமின்னு போட்டிருக்கு சரியா அப்புறம் உத்தஸ்துஹு சே உத்தஸ்துஹு ததஹ
च ततः उच्चैश्रवः नाम हयः कौस्तुभः नाम रत्नश्रेष्ठः सोमदेवश्च. ம். ஆ அதுக்கப்புறம் என்ன வந்தது அப்படின்னா 3 வெள்ளை வந்தது. உச்சைஸ்ரவஸ்ன்னு ஒரு குதிரை, ஹயஹனா குதிரை, கௌஸ்துபம்ங்கிற ஒரு ரத்ன சிரேஷ்டம் மணி, கௌஸ்துப மணி, அப்புறம் சோமதேவன், சோமதேவன்கிறது சந்திரன். சரியா? ஸோ உத்தஸ்துஹு, தஸ்தௌ தஸ்ததுஹு தஸ்துஹு, ஸ்தா தான் எல்லாத்துக்கும் தாத்து. தஸ்தௌ தஸ்ததுஹு தஸ்துஹு லிட்டில் இருக்கு. அதனுடைய உத்துங்கிறது உபசர்க்கம் வந்திருக்குன்னா திருப்பி மேல் வந்தார்கள்னு அர்த்தம். உத்தஸ்துஹு ச இவைகள் வந்தார்கள். யார்? ததக பிறகு உச்சைஸ்ரவா நாம ஹயக, உச்சைஸ்ரவசுன்னு பேரு உள்ள ஒரு ஹயக குதிரை, கௌஸ்துபோ நாம ரத்னசிரேஷ்டா, ரத்னேஷு சிரேஷ்டா, ரத்னங்களுக்குள்ள உத்தமதமமாக இருக்கின்ற கௌஸ்துபமணியும், சோமதேவஸ்ச சோமதேவனான சந்திரனும், தஸ்மாத்து க்ஷீராப்தே உத்தஸ்துஹு வெள்ள வந்தார்கள். அதுக்கப்புறம் மேல तुरगस्तु तुरगः तुरासाहं कौस्तभः कैट कैटभ कैटभजित च ஜிதம் ச अभजत. அபஜத். துரகஹ, துரகஹனா குதிரை. அந்த உச்சைஸ்ரவசுங்கிற குதிரையானது துராசாகம், துராசாகனா இந்திரன் அர்த்தம். அதாவது மத்தவாளுடைய துவராம் ந சகதே இது துராசகன்னு போட்டிருக்கான். உன்னத்தரனுடைய வேகத்தை அவனால தாங்க முடியாது. யாராவது இவனை விட ஓஹோன்னு கொஞ்சம் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணிட்டா அப்படின்னா ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யாராவது கொஞ்சம் நம்மளை விட கொஞ்சம் பெட்டரா இருந்துட்டோம்னா துராசாக நமக்கு வந்துடும் அந்த பேரு. அதை நம்ம ஒத்துக்கலைன்னா. ஸோ துரக துராசாகம். So, குதிரையானது துராசாகம் அபஜத்து அப்படி கொண்டு போய் சேர்த்துக்கணும். குதிரையானது அந்த இந்திரனை அடைந்தது. ஓகேவா? அபஜத்து போய் சேர்ந்தது. பஜதே அப பஜதி அபஜத்து. அதுக்கப்புறம் கௌஸ்துப, அந்த கௌஸ்துப மணியானது கைட்டபஜித்து. சோ கைட்டபம் ஜிதவான், கைட்டபஜித்துனா மகாவிஷ்ணு. அவரை போய் கைட்டபன்கிற ஒரு அசுரனை வந்து அவர் இந்திரஜித்து மாதிரி. சரியா? இந்திரஜித்து. சோ அதான் கௌஸ்துபா கைட்டபஜிதம் ஜிதம் ச அபஜத், அவனை கொண்டு போய் துரகः துராசாகம் அபஜத், கௌஸ்துபः கைட்டபஜிதம் அபஜத். சரியா இருக்கா? அதுக்கப்புறம் आयुर्वेदमय अनामयस्य दायकः स महातेजा जगाम साधारणतां लोकरक्षणतत्परः भगवान् धनवन्त्रिः. இப்ப தன்வந்தரிக்கு வரா திருப்பியும். சோ ஆயுர்வேத மயஹ அனாமயஸ்ய தாயகः, சாட்சாத் ஆயுர்வேதத்தினுடைய ஸ்வரூபம், ஆகாரம் அவர். ஆயுர்வேதம் அப்படின்னாலே ஆயுசனுடைய ஆயுஹு வேத்தி இல்லையா? அதை பத்தின விஷயத்தை அறிந்தவர். ஆயுர்வேத மயஹ, அந்த ஒரு ஸ்வரூபமாகவே இருக்கின்றார். அனாமயஸ்ய தாயகः, அனாமயக அப்படின்னாலே உங்களுக்கு அமயம்னாலே வியாதிகின்னு அர்த்தம். அனாமயகன வியாதியற்ற, வியாதி இல்லாமல் இருக்கும் தன்மையை கொடுப்பவர். அனாமயஸ்ய தாயகः சஹ பகவான் தன்வந்தரிஹி, அவருக்கு போறது எல்லாமே மகா தேஜாஹா, தேஜஸோட இருக்கார். ஸோ இந்த சகாராந்தம் எல்லாமே புல்லிங்கம் அகாராந்தமா வரும்பொழுது தேஜாகாங்கிறது பிரதமா விபக்தி ஏகவச்சனம். புரியுறதா? வேதாஹா தேஜாஹா மனாஹான்னு வரும். மகா தேஜாஹா பகவான் தன்வந்தரி லோக ரக்ஷண தத்பரக சாதாரணதாம் ஜகாம. சோ அப்படியே ஆயுர்வேதத்தினுடைய சுரூபமாக இருந்து கொண்டு லோகத்துக்கு வியாதிங்கிறத கொடுக்காமல் வியாதியற்ற தன்மையை கொடுப்பவர், பெரிய ஒரு தேஜஸோட இருக்கின்ற லோக ரக்ஷண தத்பரக, லோகானாம் ரக்ஷணே தத்பரக சக பகவான் தன்வந்தரிஹி சாதாரணதாம் ஜகாம, எல்லாராலையும் அடையக்கூடியவராக ஆனார். சாதாரணதாம் அப்படின்னா இஸ் வெரி அப்ரோச்சபிள். எல்லாருக்கும் வந்து அவ வந்து இது பண்ணணும். தட் இஸ் நோ, ஒரு லாயர் கிட்ட போய் கேட்டேன்னா, ஒருத்தன் வந்து போய் ஒரு ஒரு கேஸுக்கு வந்து இருக்கானா, அவன் நல்லவனா கெட்டவனா அவர் கேட்கக்கூடாது. அவன் கெட்ட நல்ல கரெக்ட் தப்பா கொலை பண்ணல அப்படின்னு நினைச்சுதான் கேஸ் எடுக்கணும். அதே மாதிரிதான் ஒரு டாக்டர் இருக்கும். நீ திருடன் அதனால உனக்கு இன்ஜெக்ஷன் போட மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. அவளுடைய ப்ரொஃபஷனுக்கு தே ஆர் ஈக்குவல் டு எவ்ரி ஒன். ஸோ அந்த மாதிரி ஒரு லோகரக்ஷண தத்பரகா சக சாதாரணதாம் ஜகாம, சாதாரணமாக சாதாரணசிய பாவக சாதாரணதா சாத்தாம் சாதாரணதாம், அந்த சாதாரணமாக எல்லாராலையும் அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை அடைந்தார் சக பகவான் தன்வந்தரிஹி. சோ பகவான் தன்வந்தரிஹி சாதாரணதாம் ஜகாம. பகவான் தன்வந்தரிக்கு என்ன அட்ஜெக்டிவ்? ஆயுர்வேதமய அனாமயஸ்ய தாயக சக மகாதேஜ லோக ரக்ஷண தத்பரக சாதாரணதாம் ஜகாம. சரியா இருக்கா?
ஓகேவா? Yes. இதோட Yes. எடுத்துக்கலாமா? Yes.